Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். இந்தியாவின் முன்னணி ஓம்னி சேனல் நகை பிராண்டான கேரட்லேண்ட் தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள உஸ்மான் சாலையில் தனது புதிய கடையின் பிரம்மாண்டமான 17வது திறப்பு விழாவை கொண்டாடியது. இதில் பிரபல தமிழ் நடிகை மற்றும் பிராண்ட் கூட்டாளர் கையாடு லோகர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த பிராண்டின் பயணத்தில் ஒரு முக்கிய எல்லையும் மற்றும் இப்பகுதி வாடிக்கையாளர்களுக்கு அதன் ஆழமான இணைப்பையும் இது குறிக்கின்றது. கேரட்லேண்ட் நிறுவனம் தனது 17வது ஆண்டு விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடியது. தென்னிந்தியாவில் தனது முக்கிய சந்தையான சென்னையில் கேரட்லேண்ட் தற்போதைய இருப்பை இந்த புதிய கடை மேலும் பலப்படுத்தும். நிதியாண்டு 2026க்கான இந்த நிறுவனத்தின் தமிழ்நாடு வருவாய் 2025 நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 30% அதிகரித்துள்ளது. இதில் சென்னை ஒரு குறிப்பிடத்தக்க 33% அதிகரிப்பை அளித்து நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக முக்கிய சந்தையாக அதன் பங்கை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. கேரட்லேண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு. சௌமன் பௌமிக் அவர்கள் இந்த சிறப்பு நிகழ்வு குறித்து கூறுகையில், சென்னையின் நகை வணிகத்தின் மையமான உஸ்மான் ரோட்டில் அமைந்துள்ள இந்த புதிய வடிவமைப்பு கடையை துவங்கி வைப்பதுடன் நாங்கள் எங்களது 17வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம். இந்த முக்கியமான தருணத்தில் தமிழக திரையுலகின் வளர்ந்து வரும் நட்சத்திரங்களில் ஒருவரான கையாடு லோகர் அவர்கள் எங்கள் பிராண்ட் தூதராக அவருடைய கூட்டாண்மையை அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பல வழிகளில் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் கேரட்லேண்டுக்கு ஒரு புதிய வர்த்தகத்தை குறிக்கிறது. அங்குதான் எல்லாம் துவங்கியது என்று கூறினார். இந்த புதிய கடை அன்றாட அணிதல், பண்டிகை காலங்கள் மற்றும் வாழ்க்கையின் சிறப்பு நிகழ்வுகள் ஆகியவற்றை பூர்த்தி செய்யும் வகைகளை காட்சிப்படுத்தும் கேரட்லேண்டின் தனித்துவமான சில்லறை விற்பனை அனுபவத்தை வழங்குகிறது. வடிவமைப்பு சார்ந்த புதுமைகளுடன் உள்ளூர உணர்வுகளுடன் இணைப்பதன் மூலம் கேரட்லேண்ட் அதன் வழங்கல்கள் மற்றும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியா முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுடன் ஆழமாக எதிரொலிப்பை உறுதி செய்கிறது. நாடு முழுவதும் ஒரு வலுவான மற்றும் விரிவடைந்து வரும் இருப்புடன் உயர்தர சமகால நகைகளை பரந்த பார்வையாளர்களுக்கு அணுகக்கூடியதாக மாற்றும் அதன் தொலைநோக்கு பார்வையில் கேரட்லேண்ட் உறுதியாக உள்ளது என்று அவர் கூறினார்.